தயவு செஞ்சு இந்த படத்தை பார்க்க வருபவர்கள் மூளையை கழட்டி வீட்டில் வைத்து விட்டு வாருங்கள். நாங்கள் அப்படி பண்ணியிருக்கேன், இப்படி பண்ணியிருக்கேன், இது மாதிரி படம் வந்ததில்லை அப்படின்னு கொஞ்சம் பில்டப் பண்ணியிருந்தேன்னா கொஞ்சம் ரேஞ்சர் ஆகி போகலாம். தன்னடக்கம் தான் மனிதனுக்கு மிகப்பெரிய வெற்றி. இதில் பல கோடி படங்கள்லாம் இப்போ காணும். ரெண்டு ரெண்டு நீ வான்னு வாய்த்தாங்க. நீ அதுலேயே இருக்கு. இப்போ சொல்கிறாங்க கதையாடா எடுக்கிறாங்க, என்னடா இப்படி எடுக்கிறாங்க அப்படி எடுக்கிறாங்கன்னு எல்லாம். ஆனால் நம்ம பத்திரிகையாளர்களை, தரமான சினிமா பத்திரிகையாளர்களை, சினிமா ஊடகவியலாளர்களை எப்பவுமே குறை சொல்ல மாட்டேன். ஏன்னா அவங்க தரம் தாழ்ந்து யாரையும் விமர்சிக்கவே மாட்டார்கள். அதுக்குன்னு ஒரு சில குரூப் வந்து ஏதோ பண்ணுது. இப்போ அடுத்தவன் வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு உண்டான முயற்சிகளில் ஒரு சில பேர். இன்றைக்கி தான் ஒரு வீடியோவை பதிவு பண்ணிட்டேன், நானே வந்து ஒரு ஊடகவியலாளன் ஆயிடுறேன். ஸோ அந்த மாதிரி நிறைய போலிகள் சுற்றுற ஊராயிடுச்சு. இது ஒன்றும் பண்ண முடியாது. இது சுதந்திரம். இந்த விஷுவலுக்கு இருக்கிற சுதந்திரம் இருக்குது பாருங்கள். இந்த மொபைல் எப்போ வந்து ஒரு மனுஷன் கைக்கு வந்துருச்சோ அவன் கெட்டதையும் சொல்லுவான், நல்லதையும் சொல்லுவான், தேவையானதையும் சொல்லுவான், தேவையில்லாதையும் சொல்லுவான். ஆனால் எந்த ஒரு விஷயத்தையும் நாம் உணராமல் அதை தப்பாக அடுத்தவங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணக்கூடாது. அதுதான் நம்ம தெரிஞ்ச மாதிரி பேசுறது. அதை நம்ம பத்திரிகை நண்பர்கள், எனக்கு தெரிய கடந்த 40 ஆண்டு காலமாக நான் சினிமாவில் நான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்க என்னுடைய பத்திரிகை நண்பர்கள் செய்ததே கிடையாது. தப்புன்னு சொல்லுவாங்க, அது வேறு விஷயம். ஒருவர் மனதை புண்படுத்துகிற மாதிரியோ அடுத்தவங்களை இழிவுபடுத்துகிற மாதிரியோ நம்ம ஒரு விமர்சனத்தை வைக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது சொல்லுங்கள்? அந்த மாதிரி தப்பு பண்ணாதவங்களே தான் இந்த நாட்டில் உலகத்தில் இருக்காங்களா சொல்லுங்கள்? காழ்ப்புணர்ச்சியை தவிர்த்து விட வேண்டும். அதுதான் நானும் சொல்ல வரேன். தரமாக எடுக்கக்கூடிய திரைப்படங்களுக்கு எப்பவுமே மார்க்கெட் இருக்கு, அது இல்லைன்னே சொல்ல முடியாது. அது அவரே சொன்னார், ரப்பர் பந்து ஓடுதுன்னு. இந்த ஆண்டு வந்த நிறைய திரைப்படங்கள், நல்ல ஓடிய திரைப்படங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பெரும் பொருட்செலவில் எடுக்காத சின்ன பொருட்செலவிலே சின்ன பட்ஜெட் படமாக எடுக்கப்பட்ட திரைப்படம். ஆக நம்ம எடுக்கக்கூடிய விஷயத்தை அழகாக எடுக்கணும். அதை வந்து அடுத்தவங்க ரசிக்கிற மாதிரியே எடுக்கணும், அடுத்தவங்க ஏற்றுக்கிற மாதிரி எடுக்கணும். பார்க்கும்போது ஆஹா, அடே நம்ம லைஃப்பில் நடந்த ஒரு விஷயம், அதை அப்படியே நம்ம எடுத்துருக்கேன், சூப்பராக எடுத்துருக்கானா, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு ஜோலி. இது ஒன்றும் பெரிய நம்ம கம்பராமாயணம் மாதிரி ஒரு சீத்தலை சாத்தனார் இது மாதிரி அதெல்லாம் எடுக்க வேண்டியதில்லை. நம்ம அழகாக நம்ம வாழ்வியல் நம்ம படங்கள்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம ஊரில் நடக்கிற விஷயங்களில் ஒரு 2 கேரக்டரை தூக்கிட்டு வந்து அப்படியே படம் பண்ணது தான். அதுங்கெல்லாம் தான் பெரிய ஹிட் ஆச்சு. ஆக நம்ம இங்கே வந்தோமா, நம்ம வேலையை ஒவ்வொருத்தரும் அவன் வேலையை கரெக்டாக பண்ணாவே ஒரு திரைப்பட குழுவில் இருக்கிற அத்தனை பேரும் ஒவ்வொருத்தரும் டெடிக்கேஷனோடு அவன் வேலையை கரெக்டாக பண்ணால் அந்த படம் நிச்சயமாக வெற்றி படமாகும். ஆக ஒரு திரைப்படம் வந்து எவ்வளவு சிறப்பாக நம்ம எடுக்கலாம், சில சமயத்தில் சிறப்பாக எடுக்காமல் இருக்கலாம், சில டைமில் மொக்க சினிமா ஓடும். என்னுடைய சிங்கார வேலன் பார்த்தீங்கன்னா அது மொக்க சினிமா. உண்மையா? ஏன் சிரிக்கிறீங்க? கமல் சாரை வச்சு எடுக்க வேண்டிய படமாங்க அது. எவ்வளோ பெரிய ஜீனியஸு. சரியா கதை கரெக்டாக அமையல, சரி கதை இல்லாமையே ஒரு படம் எடுப்போம்னு ஆரம்பித்தோம். என்ன லொல்லு இருக்கும் பாருங்க. கதை இல்லாமையே ஒரு படம் என்னடா பண்ணுறது? ஒரு சின்ன 5 வயசு பொண்ணு ஜட்டி பனியனோட காணாமல் போச்சு, அதை தேடி கண்டுபிடிச்சி கல்யாணம் பண்ணுறது தான் ஹீரோவோட வேலை அப்படின்னு ஒரு கதை. இப்படியெல்லாம் எவனாச்சும் கதை பண்ணுவானா? என்ன லொல்லு இருந்தால் நாங்கள் பண்ணியிருப்போம். எனக்கு தலையில் இடி இறங்கின மாதிரி
இது ஓகேன்ட்டாரு. தயாரிப்பாளரும் சரி, எழுத்தாளரும் சரி. இதை கொண்டாந்து நீங்கள் புடு எல்லாம் சாங்காக கொடுத்துட்றேன்னு இளையராஜா சார் சொல்ல, சாங்கை வச்சுட்டு என்னடா அப்படியே சுற்றிக்கிட்டே இருந்தேன். சும்மா காரில் அப்படி போக வேண்டியது, இப்படி வர வேண்டியது, ஆஃபீஸில் போய் உட்கார வேண்டியது, திருப்பி 2 ஃப்ரெண்ட்ஸுங்களை கூப்பிட்டு பீச்சுக்கு போக வேண்டியது, இப்படியே சுற்றிட்டு போகிற வழியில் வர்ற வழியில் எழுதுகிற சீன் தான் அதெல்லாம். அடித்தது பாருங்கள். எப்படியெல்லாம் நான் அந்த படத்துக்கு முதல்லையே வந்து போட்டேன் ரிலீஸ் அன்னைக்கு. தயவு செஞ்சு இந்த படத்தை பார்க்க வருபவர்கள் மூளையை கழட்டி வீட்டில் வைத்து விட்டு வாருங்கள். ஏன்னா வந்துட்டு இப்படியெல்லாம் படம் எடுத்தானுங்களேன்னு இப்போ நம்மளை டார்ச்சர் பண்ணிடுவாங்கன்ட்டு அதையும் முதல்லையே போட்டேன். இளையராஜா கூப்பிட்டு கேட்டார், என்னையா இந்த மாதிரி? ஆமாம் சார், படத்தை இப்போதான் சின்ன கவுண்டர் ஓடிட்டு இருக்குது. இந்த படம் எடுத்தவனா இந்த படத்தை எடுத்தான்ற மாதிரி ஏதாச்சும் சொல்ல, கதையே இல்லாமல் ஒரு படம் எடுத்துட்டாரேன்னு. அப்போ நம்ம கமிட்மெண்ட் என்னன்னா, நான் சின்சியராக உழைக்கிற ஆள் தான், தம்பி மாதிரி. என்ன பண்ணணும், சரி இந்த கதை என்பது ஒரு சின்ன விஷயம், திரைக்கதை பண்ணுவோம், அதை பெஸ்ட்டாக பண்ணுவோம். முதல் காட்சியிலேருந்து கடைசி காட்சி வரையிலும் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்படி சிரிப்பு வர்ற மாதிரியான காட்சிகளையே யாருன்னு எல்லாம் போட்டு மண்டையை உடைச்சிக்கிட்டு, பொள்ளாச்சின்ற ஊரில் வெறும் தேங்காய் விளையிற பூமி, வெறும் நெல் விளையிற பூமி, அங்கேருந்து கருவாடை மெட்ராஸ்க்கு எவனாச்சும் எடுத்துகிட்டு வருவானா? யோசனை பண்ணுங்க. மெட்ராஸில் இல்லாத கருவாடா? ஆனால் இன்றைக்கி வரையிலும் யாரும் கேள்வி கேட்கல. ஏன்னா அவங்கெல்லாம் எனக்கு ரொம்ப பிடித்த ரசிகர்கள். மூளையை வீட்லேயே கழட்டி வச்சுட்டு வந்துட்டாங்க. அப்படின்னு எந்த அளவுக்கு என்னை நேசிச்சிருப்பாங்க. ஏன்னா அந்த காமெடி சீக்வன்ஸில் அது போகிற போக்கில் வந்து அந்த கருவாடு பொள்ளாச்சியிலிருந்து வருதா, இல்லை மெட்ராஸ்லேயே இவ்வளவு கருவாடு இருக்கும்போது பொள்ளாச்சியிலேருந்து ஏன் வரணும் அப்படின்லாம் யாரும் யோசிக்க விடல. அது ஒரு டேலண்ட். புரியுதா? இதுக்கு ஒரு கைத்தட்ட வேண்டாமா? ஆக மொத்தம் நல்ல கதை எடுத்தால் தான் ஜெயிக்க முடியுன்றதும் கிடையாது. புரியுதா உங்களுக்கு? நேரம் நல்லா இருக்கணும். கதையும் உழைப்பும் டெடிகேஷனும் என்ன இருந்தாலும் சரி, நேரம்னு சொல்கிறது அந்த ரிலீஸ் தேதி, ரிலீஸ் டைமில் என்னென்ன நல்ல படங்கள் ஏதாச்சும் ஓடுதா, இல்லை தியேட்டர்கள் எல்லாம் காலியாக இருக்கிற தியேட்டர்கள் நிறைய கிடைக்குதா, இந்த மாதிரி சில விஷயங்களை தான் நான் நேரம்னு சொல்கிறது. அதை விட இன்னொரு நேரம் இருக்குது, அது நம்ம கட்டம். ஆக இத்தனை விஷயம் இருக்குது சினிமாவுக்கு. அதனால தான் சினிமா ஆரம்பிக்கும் போதே பூஜை போடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. வேறு ஏதாச்சும் சொல்கிறாங்களா? அந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு சொல்கிறாங்க. ஆனால் சினிமாவுக்கு பூஜை அவசியம். அந்த பூஜை நல்ல நேரமாக பார்த்து நல்ல ஓரையில் போடுறாங்களா இல்லையா? அதெல்லாம் பார்த்து போட்டு பாருங்கள். அவர் ஒரு எந்த கோயில் படுத்துகிட்டே இருக்க அம்மன், மாசாணி அம்மன் கோயிலில் பூஜை போட்டுங்க. மாசாணி அம்மன் உங்களை கைவிட மாட்டார் என்று கூறி உங்கள் அனைவருக்கும் வாழ்த்து கூறி, நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள், படத்தை நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள், நீங்கள் பார்த்துட்டு வெற்றியடைய வைக்கிங்க. நாங்கள் இந்த மாதிரி அவர் கதையை நான் முடிஞ்சளவு நான் பண்ணியிருக்கேன். எல்லா பொறுப்பையும் மக்கள்கிட்ட விட்டாங்க, ரசிகர்கிட்ட விட்டாங்க. நாங்கள் அப்படி பண்ணியிருக்கேன், இப்படி பண்ணியிருக்கேன், இது மாதிரி படம் வந்ததில்லை அப்படின்னு கொஞ்சம் பில்டப் பண்ணியிருந்தேன்னா கொஞ்சம் ரேஞ்சர் ஆகி போகலாம். அது இல்லை. அதனால் தன்னடக்கம் தான் மனிதனுக்கு மிகப்பெரிய வெற்றி. ஒன்றே ஒரு சில ரசிகர்களுக்கு சொல்லிக்கிறேன், ஒரு படம் சின்ன படமோ பெரிய படமோ பெரிய ஸ்டார் படமோ ரிலீஸ் ஆகட்டும். இப்போ பெரிய நடிகர்களோட படங்கள் வரும்போது அவங்க ரசிகர் இருப்பாங்க. அவங்க ரசிகர் வந்து ஃபஸ்ட் ஷோவை பார்க்கணும் ஆர்வத்தில் போவாங்க. முதல் நாள் பார்த்தா தான் அவங்களுக்கு அந்த ஒரு பார்த்து திருப்தி இருக்கும். அது ஒரு மோகம் சொல்லலாம், அது ஒரு இது சொல்லலாம். அந்த நடிகரோட ரசிகர்கள் படம் பார்த்து வெளியே வரும்போது அந்த படம் ரொம்ப சுமாராக இருந்தாலும் சரி, சரியில்லைன்னு சரி, வெளியே வரும்போது கேட்டால் என்ன சொல்லுவாங்க, வேறு லெவல், சூப்பர் அப்படின்னு வருவாங்க. ஏன்னா அந்த நடிகரோட ரசிகன் அவன் வெளியே வரும்போது சான்ஸே இல்லை, வேறு லெவல் தான் வருவான். அப்போ எத்தனை பார்த்துருக்கோம். அப்போ
அந்த படம் சரியில்லைனா கூட ஃபஸ்ட் நாள் பார்த்ததுக்காக அவன் கொடுத்த காசை போச்சுன்னு நினைக்க மாட்டாப்புல, வந்துடுவான். அவன் பார்க்கட்டும், பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு ரசிகர் வந்து உன்னோட அந்த 200 மிகப்பெரிய விஷயம் தெரியுதுல்ல உனக்கு, அந்த நேரம் 3 மணி நேரம் தேட்டரில் உட்கார அந்த காலம் மதிப்புள்ளதாக இருக்குல்ல. ஒரு படம் வெளியே சரியில்லைன்னா வெளியே வந்துட்டு என் பணம் போச்சு, என் டைம் போச்சு, ஐயோ கொண்டு விட்டாங்களே, கொடுமைப்படுத்துகிறாங்களே, இப்படியும் போது நான் கேட்குறேன், நீ ஏன் முதல்ல அந்த படத்துக்கு போன? நீ உனக்கு 200 பெருசு, அந்த டைம் பெருசு. படம் சரியில்லைன்னா அப்படியே இது லைஃபே போன மாதிரி உன்னை கொடுமைப்படுத்துற மாதிரி துடிக்கிற. நீங்கள் ஏன் சார் ஃபஸ்ட் நாளில் ஃபஸ்ட்டு ஷோவை நீங்கள் ஏன் போகிற? உன் படம் பெருசு, நான் என்ன பண்ணணும்? அந்த படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு விசாரிச்சுட்டு போகணும்ல, விசாரிச்சு போகணும்ல. ஓன் தப்பு. இன்றைக்கி எத்தனை நீங்கள் வந்து எல்லா யூடியூப் சேனல்ஸ் நிறையா இருக்குது, புட்டிசில் மாதிரி எல்லா இதையும் நீங்கள் நம்பிடக்கூடாது. சேனல்லையே நம்மளுக்கு தெரியும் எது தரமான சேனல், எது தரமாக விமர்சனம் பண்ணுது. ஏன்னா சினிமாவும் அரசியலும் விமர்சனத்துக்கு உட்பட்டது. நாங்கள் என்ன ஒன்று சினிமாவில் நீங்கள் விமர்சனம் போது உங்களை தூக்கி கைது பண்ணி உள்ள வைக்க முடியாது, அரசியல் பண்ணி விடுவாங்க, நாங்கள் பண்ண முடியாது. அதனால் இது நீங்கள் வந்து படம் பார்க்கும்போது தெரிஞ்சுட்டு போங்க தயவுசெய்து. இல்லை ஃபஸ்ட் நாள் பார்க்கணும்னா சும்மா வந்து படம் சரியில்லை சரின்ட்டு ஒரு 4 நிமிஷம் சொல்லிட்டு வந்துடுங்க. இங்கே பாதிக்குது. இப்போ நீங்கள் வந்து ரொம்ப போட்டு பார்க்கும்போது அது வந்து எனக்கு சில படங்கள்லாம் நானும் ஒரு படம் பார்த்தேன் முன்னாடிலாம், எனக்கு பிடிக்காமல் இருக்கும், வெளியே படம் வந்து சூப்பர் விட்டு ஓடி இருக்கும். சில இடம்லாம் இது படம் இதாண்டா அப்படின்னு நான் நினச்சிருக்கேன், படம் அது அவுட் ஆகிருக்கு. என் ரசனைக்கு இருக்காது. என் ரசனைக்கு ஒரு படம் பிடிக்கலைன்னா மற்றவங்க ரசனைக்கு பிடிக்கும். நம்ம வந்து நீதிபதி இல்லை. தயவுசெய்து இந்த மாதிரி பணம் போச்சு டைம் போச்சு இப்படி பதறவங்க தயவுசெய்து இப்போ ஃபஸ்ட் நாள் போகாதீங்க. படத்தை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு நல்லா இருக்க நல்லா தெரிஞ்சுக்கிட்டு போங்க. நன்றி. இந்த படம் லாரா மிகப்பெரிய வெற்றி அடையணும். இயக்குனர், தயாரிப்பாளர், நடிகர்கள் அனைவருக்கும் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அமையணும். நன்றி, வணக்கம். மக்கள் நல்ல கதை இருந்தால் போதும் உள்ளே போகிறாங்க. ஹீரோ ஹீரோயின் எல்லாம் கொஞ்ச நாளைக்கு முன்னால் இருந்தது, ஆனால் இப்போ ஒதுக்கிட்டாங்க. இப்போ பாருங்கள், இந்த ஒரு வருஷத்தில் பல பெரிய படம் கோடிக்கணக்கான செலவு படம். நான் எந்த படம்லாம் சொல்ல, பொதுவாக சொல்கிறேன். இல்லை நான் சொல்ல அது ஏன்னா வம்புப்பா சில பல கோடி படங்கள்லாம் இப்போ காணும், வருத்தப்படுறாங்க. ப்ரொடியூசர் லாஸ் ஆகிறான், அதான் எனக்கு பெரிய வருத்தம். சின்ன படங்கள்லாம் பெரிய படமாயிருக்கு. இந்த வாழைன்னு ஒரு படம் நல்லா போச்சு. இப்போ ரப்பர் பந்தை பெருசாக்கிட்டாங்க. நான் ஒரு தியேட்டர் சொல்கிறேன், 2 நீ வாவான்னு வாய்த்தாங்க. நீ அதுலேயே இருக்கு. என் ப்ரொடியூசர் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன். அவன் என் தம்பி. அந்த ப்ரொடியூசர் ஆனால் என்னோ தெரியல, நான் படம் பார்க்கல. பட் படம் நல்லா போய் ப்ரொடியூசர் லாஸ் ஆகாமல் இருந்தால் நல்லது. அதில் பல பேர் பத்திரிகை நண்பர்களை காரணம் சொல்கிறாங்க. இந்த படம் ஃபெயிலியருக்கு விமர்சனங்கள் வித்தியாசமாக எழுதுந்தான் காரணம் என்று சொல்கிறாங்க. அதெல்லாம் இல்லை. விமர்சனங்கள் படத்துடைய வளர்ச்சிக்கு கொஞ்சம் உதவிதான், இல்லைன்னு இல்லை, விமர்சனம் வேணும். அதனால தான் இந்த சகோதரர்கள்லாம் அழைத்து இந்த ஆடியோ ஃபங்க்ஷன் நடத்தி அவங்களுக்கு ஒரு மரியாதை கொடுத்து அவங்க இப்போ ப்ரொடியூஸுக்கு ஹெல்ப் பண்ண படத்தை ப்ரமோட் பண்ண போகிறீங்க. இதில் நல்லது இருக்கிறத நல்லதாக எழுதுங்க, குறை இருந்தால் குறைவாக எழுதுங்க. ஏன்னா ப்ரொடியூசர் எவ்வளோ பணம் இப்போவே 5 கோடின்ட்டார். அதனால் நம்ம ஏதோ பேனாவில் மை போட்டோன்றதால இப்போ மை கூட போடல, எல்லாம் பால் பாயிண்ட் பெண்ணு. அதாவது ஒரு ஹோட்டலில் சாப்பிட போயிருந்தோம். அங்கே உள்ள ஒரு போர்டு எழுதியிருந்தான், இங்கே சாப்பாடு நன்றாக இருந்தால் வெளியில் சொல்லுங்கள். இந்த ஹோட்டலில் சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கு,
அப்படி நல்லா இருந்தா வெளியிலே சொல்லுங்கள். இந்த சாப்பாட்டில் ஏதும் குறை இருந்தால் எங்களிடம் சொல்லுங்கள், நாங்கள் மாற்றிக்கொள்ளுகிறோம். நன்றாக சமைக்கிறோம். அதாவது குறை இருந்தால் எங்கிட்ட சொல்லு, நிறைய இருந்தால் மக்கள்கிட்ட சொல்லு, வியாபாரம் பெருகும். அதனால் இப்போ வந்த பெரிய படங்களில் என்ன குறையோ, இயக்குனர் இதில் கோட்டையிட்டாரோ, கதையில் கோட்டையோ, எப்படியோ போனால் கூட ப்ரொடியூசர் லாஸ் ஆகிட்டான். ப்ரொடியூசர் லாஸ் ஆகிறாங்க, மீது யாருக்கும் லாஸ் கிடையாது. அப்போ அந்த ப்ரொடியூசர் எவ்வளோ வேதனைப்படுவோம். அதனால் பண்ணுறத செலவு எத்தனை கோடி என்பதாலும் அல்ல, அதில் எவ்வளோ கதை இருந்தது. ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க. சரவணா கொஞ்சம் பேர் அப்படியே கீழே உட்கார வச்சுட்டேன் சார். பின்னாடி நின்னா தெரிய மாட்டேங்க, அப்படியே வந்துருங்க.